அவர் சொன்னது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்படியே ஒவ்வொரு நாளின் உணவும் சகுனிக்கு மட்டும் அளிக்கப்பட்டது. அவன் கண்ணெதிரே ஒவ்வொருவரும் பசியால் செத்து விழுந்து துடிதுடித்து இறந்தனர். மனமெங்கும் கோபமும் பழிவாங்கும் உணர்வும் மேலோங்கியது சகுனிக்கு. குருவம்ச கூட்டத்தை ஒட்டுமொத்தமாக அழிப்பேன் என்று சபதம் செய்தான். இதற்கென உச்சமாக தந்தை சுபலனின் மரண அவஸ்தையில் இருந்தபொழுது சகுனியை அழைத்து அவனின் வலது காலை அடித்து உடைத்தார். சகுனி வலியால் துடித்த பொழுது, உன் ஒவ்வொரு அசைவின் போதும் இந்த மரணங்களை மறக்க கூடாது, பழி பழி என்று அலைய வேண்டும் என்றார் தந்தை. மேலும் அவருடைய வலது கையை ஒடித்து கொடுத்து, இதில் இருக்கும் எலும்புகளை கொண்டு தாயக்கட்டைகளை உருவாக்கிக் கொள். சூதாட்டத்தில் சிறந்த உனக்கு இந்த தாயக்கட்டைகளே வேண்டிய எண்ணெய் கொடுக்கும். இதனை கொண்டு குரு வம்சத்தை அழித்துவிடு என்றார் சுபலன். அதன்படியே அத்தனை உறவுகளையும் இழந்த சகுனி தன்னந்தனியாக சூதே உருவாக வெளியே வந்தான்.